என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். வாகனங்களுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த கும்பல் ஆந்திர மாநிலத்தின் கர்னூலில் கைது செய்யப்பட்டது. பைக் திருட்டு வழக்கில் விசாரணை நடத்திய கர்னூல் போலீசார் 3 பேரை கைது செய்து 23 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அதில் போலியான ரெஜிஸ்ட்ரேஷன் சான்றிதழ்கள், போலி சான்றிதழ்கள் மற்றும் ITI சான்றிதழ்களை நந்தியாலின் ஷேக் ஷாபீர், பாஷா ஷேக் ஷுபான், சுதீர் பாபு, பெனுகுண்டா சூரப்பா என்ற சிலர் தயாரித்து வட்டார போக்குவரத்து அலுவலக இடைத்தரகர்களுக்காக நாடு முழுவதும் அனுப்பி விற்பனை செய்திருந்தது தெரியவந்தது. இதுவரை சுதீர் பாபு 150 போலி RCகளை விற்றதுடன் சூரப்பா 500 போலி IIT சான்றிதழ்களை தயாரித்துள்ளார். ஷேக் சுபான் 50 போலி RCகளை தயாரித்து விற்றுள்ளார். இவர்கள் PVC சிப் RCகள் கிடைக்கும் என்று பல மொழிகளில் சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் செய்து தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் விற்பனை செய்துள்ளனர். விசாரணையில் இடைத்தரகர்கள் தங்களிடம் உள்ள தரவுகளை வழங்கி போலி ஆவணங்களை வாங்கி விற்றது தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களிடம் 220 போலி RC புக், 150 PVC சிப் RCகள், 18 போலி ITI சான்றிதழ்கள், 2 போலி NOCகள், 2 கார்கள், லேப்டாப், சீல் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்.